வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நிறுவனமான சவுதி அராம்கோ ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் செஞ்சிருக்காங்க. கூகுளோட தாய் நிறுவனமான ஆல்பபெட்ல இருந்து 2022 பிரிஞ்சு வந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனமான சாண்ட்பாக்ஸ் ஏக்யூ கூட தான் இந்த டைப். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோ திடீர்னு நிறுவனமான சாண்ட்பாக்ஸ் ஏக்யூடன் ஒரு முக்கியமான கூட்டணியை உருவாக்குனாங்க. அவங்களோட இந்த டைப் மூலம் என்ன மாதிரியான புதுமையான திட்டங்களை வகுத்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா இந்த வீடியோல நாம அலசி ஆராய போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஏக்யூவோட மதிப்பு சுமார் $5.6 பில்லியன். அராம்கோவோட மெயின் கோல் என்ன அப்படின்னா அவங்களோட கார்பன் எமிஷன்ஸ் கரியமில வாயு வெளியேற்றத்தை பயன்படுத்தி லாபம் தரும் பொருளா மாத்துறதுதான். அராம்கோவுக்கு இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா 2050க்குள்ள அவங்களோட கார்பன் ஃபுட் பிரிண்ட் கார்பன் வெளியேற்றத்தின் அளவை முழுசா இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. வழக்கமான முறைகள்ல இந்த மாதிரி கிரீன் சொல்யூஷன்ஸ் பசுமை தீர்வுகளை கண்டுபிடிக்க ரொம்ப காலம் ஆகும், செலவும் அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த புது முயற்சி. இந்த பார்ட்னர்ஷிப்போட நோக்கம் என்னன்னா காலநிலை மாற்றத்தோட ரொம்ப சிக்கலான ஒரு புதிருக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது தான். அது என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெறும் ஒரு கழிவு பொருளா பார்க்காம அதுல இருந்து பிளாஸ்டிக்ஸ் இல்லைன்னா ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட்ஸ் மாதிரி லாபம் தரக்கூடிய பொருட்களை எப்படி உருவாக்குறது தான் அந்த புதிர். இதுல கார்பனை கேப்சர் பண்றதுனா என்ன? சாதாரணமா காற்றுல கலந்து சுற்றுப்புற சூழலை சூடாக்குற கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற விடாம அதை சேகரிச்சு சேமிச்சு வைக்கிறது. நெக்ஸ்ட், சாண்ட்பாக்ஸ் ஏக்யூ அராம்கோவுக்காக என்ன செய்யுது? இதுல குவாண்டம் எப்படி உதவுதுன்னு நாம பார்க்கலாம். சாண்ட்பாக்ஸ் ஏக்யூ அராம்கோவுக்கு அவங்க கேப்சர் பண்ண கார்பன் டை ஆக்சைட மதிப்பு மிக்க பொருளா வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸா உதாரணமா அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ் மற்றும் பிளாஸ்டிக்கா மாத்த உதவுது. இது ஒரு விர்ச்சுவல் கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இந்த லேப்ல அராம்கோவுக்கு ஆயிரக்கணக்கான புது ஃபார்முலாஸ் பல வருஷங்களுக்கு பதிலா சில நாட்கள்லயே டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இங்க சாண்ட்பாக்ஸ் ஏக்யூவோட சீக்ரெட் வெப்பன் என்ன அப்படின்னா அவங்களோட குவாண்டம் ஏஐ. சாதாரண ஏஐ ChatGPT மாதிரி புத்தகங்கள்ல ஏற்கனவே இருக்கிற தகவல்களை மட்டும்தான் சொல்லும். ஆனா இந்த குவாண்டம் ஏஐ அணுக்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத அடிப்படை விதிகளை பயன்படுத்தி இதுவரைக்கும் முயற்சி செய்யாத புது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு கணிக்க முடியும். இது ஒரு கெமிஸ்ட்ரிக்கு ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி. அதாவது எந்த ஒரு பிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யாமலேயே அதிக நேரம் செலவு இல்லாம புது மெட்டீரியல்ஸ் மற்றும் ப்ராசஸஸ் கண்டுபிடிக்க முடியும். அராம்கோவுக்கு இது எப்படி உதவும் அப்படின்னா அவங்களோட கார்பன் எமிஷனை லாபம் தரக்கூடிய பொருளா முன்னாடி இருந்ததை விட ரொம்ப வேகமா மாத்த முடியும். இங்கு குவாண்டம் மாடல் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு உதாரணம் வச்சு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு குக் புக் மற்றும் டெஸ்ட் கிச்சன் வித்தியாசம் மாதிரி யோசிங்க. ChatGPT போன்ற ஏஐக்கள் உலகத்துல எழுதின எல்லா குக் புக்குகளையும் அணுகிற மாதிரி ஏற்கனவே இருக்கிற ரெசிபிகளை அது உங்களுக்கு சொல்லும். ஆனா பெரிய குவாண்டம் மாடல்கள்னா அது ஒரு டெஸ்ட் கிச்சன் மாதிரி. நீங்க இதுவரைக்கும் சேர்த்து பார்க்காத பொருட்களை சேர்த்து புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த கார்பன் வெளியேற்றத்தை முழுசா இல்லாம ஆக்குறது சாதாரண மக்களுக்கு ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். இதுல 3 பெரிய காரணங்கள் இருக்கு. ஒன்றாவது, காலநிலை மாற்றத்துக்கு லாபகரமான தீர்வு. இது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதை செலவு மிகுந்ததா ஆக்காம லாபகரமானதாக மாற்ற முடியும். நிறுவனங்கள் அவங்களோட கார்பன் கழிவுகள்ல இருந்து பணம் சம்பாதிக்க முடிஞ்சா அவங்க அதை காற்றுல விடாம கேப்சர் பண்ண ஆர்வம் காட்டுவாங்க. இது சுற்றுப்புற சூழலுக்கு பெரிய உதவி. இரண்டாவது, தினசரி வாழ்க்கையை மேம்படுத்தும் தயாரிப்புகள். இந்த டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்படும் பொருட்கள் நம்ம தினசரி வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். உதாரணமா கார்கள் மற்றும் விமானங்களுக்கு வலுவான எடை குறைவான மெட்டீரியல்ஸ், இயற்கையாகவே மாற்றி போகும் புதிய பிளாஸ்டிக் வகைகள், அதாவது பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ், அல்லது உங்க போனுக்கு என்ன சிறந்த பேட்டரிஸ் எல்லாம் கிடைக்கும். மூன்றாவது, சுத்தமான சக்திக்கான மாற்றம். இந்த திட்டம் அராம்கோவுக்கு வேலை செஞ்சா மத்த எல்லா எண்ணெய் நிறுவனங்களும் இதை பயன்படுத்த போட்டி போடுவாங்க. இது சுத்தமான சக்திக்கு நாம மாறுற வேகத்தை மாற்றிடும். இந்த டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு எப்படி உதவுதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம்.
அமெரிக்க ராணுவத்துக்கு எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம். அமெரிக்க ராணுவத்துக்கு ரொம்ப வலுவான ஆனா எடை குறைவான பொருட்கள் உருவாக்க சாண்ட்பாக்ஸ் இயக்கி உதவுது. இது ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ராணுவ வாகனங்கள், விமானங்களுக்கு லெகுவான அதே சமயம் குண்டுகள் தாங்கக்கூடிய கவசங்களை வடிவமைக்க உதவுது. இப்படிப்பட்ட பொருட்கள் ராணுவ வீரர்களோட பாதுகாப்பை அதிகரிக்கவும் எரிபொருள் சிக்கனத்துக்கும் உதவுது. அடுத்தது ஃபாரெவர் கெமிக்கல்ஸ் பிரச்சனைக்கு தீர்வு. ஃபாரெவர் கெமிக்கல்ஸ்ங்கிறது இயற்கையாகவே மக்கி போகாத ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருள். இவை சுற்றுப்புற சூழலையும் மனித ஆரோக்கியத்தையும் கடுமையா பாதிக்கும். இந்த மாதிரி சிக்கலான நச்சு பொருட்களை எப்படி பாதுகாப்பா உடைக்கிறது அல்லது நடுநிலையாக்குவதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சாண்ட்பாக்ஸ் இயக்கியோட ஏஐ 1 மில்லியனுக்கும் அதிகமான கம்ப்யூட்டர் ப்ராசஸஸை ஒரே நேரத்துல பயன்படுத்தி இந்த நச்சு பொருட்களை எப்படி சரி செய்யலாங்கிற வழிகளை கண்டுபிடிச்சிருக்கு. இது மனிதர்களால பல வருஷங்கள்ல கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு தீர்வு. அடுத்ததான் சாண்ட்பாக்ஸ் இயக்கியோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இந்த டெக்னாலஜி வெறும் சாஃப்ட்வேர் மட்டும்தான். இத கிளவுட்ல இருந்து ரன் பண்ண முடியும். அதாவது ஒரு சிறப்பு கம்ப்யூட்டர் செட்டப் அல்லது பெரிய சர்வர் ரூம் தேவையில்லை. இன்டர்நெட் இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் இதை பயன்படுத்தலாம். இதனால எந்த கம்பெனியோ அல்லது அரசாங்கமோ தனியா பெரிய செலவு மிக்க ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதன் பொருள் எந்த நிறுவனமும் பெரிய முதலீடு இல்லாம இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். இது செலவுகளை குறைச்சு திறனை அதிகரிக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சாண்ட்பாக்ஸ் இயக்கியோட வெறும் ஆராய்ச்சிக்கு மட்டும் இல்லாம நிஜ உலக பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவும்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஏஐ வேற எங்கெல்லாம் வித்தியாசம் ஏற்படுத்தும் தெரியுமா? எங்க எல்லாம் உங்களுக்கு வைக்கோல் போர்ல ஊசிய தேடுற மாதிரி பிரச்சனை இருக்கும், அங்கெல்லாம் இந்த ஏஐ பெரிய வித்தியாசம் ஏற்படுத்தும். மருந்து நிறுவனங்கள் பல வருஷங்களுக்கு பதிலா சில மாதங்கள்லயே புது மருந்துகளை கண்டுபிடிக்க உதவும். ராணுவம் சிறந்த பாதுகாப்பு உபகரணங்களை வடிவமைக்க இது உதவும். பேங்க்ஸ் மனிதர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் மோசடி வடிவங்களை கண்டுபிடிக்க உதவும். ஃபைனலி சாண்ட்பாக்ஸ் இயக்கியோட இந்த புதிய அணுகுமுறை வெறும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மட்டும் இல்லாம நம்ம எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு திறவுகோல்னு சொல்லலாம். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதில் தொடங்கி புதிய தலைமுறை பொருட்களை உருவாக்குவது, பாதுகாப்பு துறையை பலப்படுத்துவது, நிதி மோசடிகளை கண்டறிவது, ஒரு புது மருந்து விரைவில் சந்தைக்கு கொண்டு வருவது என பல துறைகளிலும் இந்த ஏஐ அசாத்தியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. இது பூமியை பாதுகாக்கும் போராட்டத்தை லாபகரமானதாகவும் விரைவானதாகவும் மாற்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வளமான சுத்தமான எதிர்காலத்தை நோக்கிய ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறது. இது வெறும் ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் அல்ல, இது ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல வேறு ஒரு புதுவிதமான தகவலோட உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் பை பை.